தாய் சரி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மாளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கை வந்து உட்காந்துருக்க மாளுக்கு நல்லவா கொடுக்க வர வாய்ட்டு கூப்பிடு தாயி வாத்தான்னு கூப்பிடு தாய் சரி தாய் என்னை பெத்த அம்மா என் கண்ணீரை தொடத்தான்னு வாத்தா கட்டை அவ தெரிஞ்சுட்டு வாத்தா எந்த கட்டை இருந்தாலும் அவரை என் பிள்ளை கண்ணீரோட வந்து உட்காந்துருக்க மக வாதாயி வரது தவறுந்து பெத்த அம்மாயே இன்னைக்கு ஏத்தா இந்த நிலைமைன்னு கேட்டேன் சரியாத்தா யாருக்கு என்ன பாவம் செஞ்சுன்னு எனக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு கேட்டேன் சரியா எப்படி நான் ஒரு பாவம் அறியாத மகளுக்கு இப்படி ஒரு சித்திரவதையான்னு கேட்டிருக்கேன் உண்மையா ஏத்தாயி நான் என்னத்தா பாவம் செஞ்சு எப்படி இப்படி முடக்கி வச்சிருக்க யார் என்ன செஞ்சாங்களா இல்லை தானா நடக்குதான்னு கேட்டேன் உண்மையா சரியா இப்போ சண்டை இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் பங்காளியில் ஒருத்தவங்க கூட சண்டை வந்துச்சு ஞாபகம் இருக்கா இப்போ இல்லைத்தா முன்னாடி சொல்கிறேன் வருஷம் நடந்துருச்சு இப்போ சொல்லலை சரியா முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்லித்தா ஞாபகம் இருக்கா இல்லையா ரொம்ப நாளாக இருக்கு அதெல்லாம் ஞாபகம் சரி இப்போ இல்லை சரியா முன்னாடி நடந்த சண்டையை சொல்லிட்டேன் சரியா தாயி என் மயன் வந்து குத்தி கொண்டு பிழைக்க முடியலை சரியா எப்போ பார்த்தாலும் என்ன யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்குற வேலையும் இல்லை சரியா என் பிள்ளைக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு கிரகாரி நடந்துக்கிட்டு இருக்கிறேன் சரியா நீ என்ன சொன்னாலும் பாட்டா படித்தாலும் வேதமும் கீதமும் பாடுனா கூட காதில் ஏறாது எதுவுமே கேட்கல நீ என்ன பாட்டு பாடுனாலும் அந்த காதில் விழுகாது ஒரே இடத்துல சாப்பிட்டாலும் உண்டு இல்லைனாலும் உண்டு படுத்துருக்கோம் சரியா சரியாத்தா என் மயனுக்கு இந்த இதே நடந்துக்கிட்டு இருக்கு என் பிள்ளைக்கு 7.5 சனி போட்டு ஆட்டி எடுக்குது என் பிள்ளையோட கிரகாரையும் போட்டு ஆட்டி நான் படைச்சிக்கிட்டு இருக்கு தாயி இப்போ யாரும் உனக்கு எந்த செய்வனையும் வைக்கல நீ யாரும் என்ன பேசினாலும் எதிர்த்து பேசாத மகன் நீனு சரியா யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன் வம்பு வழக்கு மாட்டேன் எதுவாக இருந்தாலும் முடங்கிட்டு பேசாமல் இருந்துருவேன் சரியா அவ பேசுனா பேசிட்டு போறான்ட்டு பெருந்தன்மையாக போகிற மகன் சரியாத்தா இருந்தால் காய்ச்சுவே இல்லைன்னா பட்டினியாக கிடப்பேன் அப்படி யார்ட்டையும் போய் கடை வாங்கி கஞ்சியாச்சன்னு நினைக்காத மகன் சரியா தா உண்டு தா வேலை உண்டுன்னு இருப்பத்தா சரியா மன நிம்மதினா என்னன்னு கேள்வி வச்சிருவேன் நிம்மதியே இல்லாத வாழ்க்கைதே உன் வாழ்க்கை என்னைக்கு அரசனை கை பிடிச்சியோ அன்னையிலேருந்து உனக்கு நிம்மதியே எனக்கு பிடிச்சிருக்கு சரியா என்னைக்கு இந்த மாங்கல்யம் பூட்டுச்சோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் கண்ணீர் மட்டும்தான் உனக்கு சொந்தம் வேற எந்த சந்தோஷத்தையும் இன்ன வரைக்கும் நீ அணிவிக்கே இல்லை இந்த பிள்ளைகளை பார்த்ததுனால அந்த இடத்துல ஓட்டி அடிச்சிட்டேன் குடும்பத்தை சரியா தாயி இன்னைக்கு இந்த ஆம்பளை மயனை இப்படி ஆயிட்டேனேன்ற மன கவலையில் வந்து உட்காந்துருக்க ஏத்தா இந்த மயனை திருத்தி 4 பேர்த்துக்கு முன்னாடி நான் பெற்ற மயம் இப்படி இருக்கேனேன்னு மன உளைச்சல் அதிகமாயிட்டா சரியா தாயி யார்கிட்ட போனால் தீர்வு கேட்பேன்னு தெரியலேன்ட்டு உட்காந்துருக்க உண்மையா அத்தா உன்னை தேடி வந்திருக்கினே யார் என்னத்தான் பண்ணி என் குடும்பத்தை இப்படி வீணடிச்சான்னு கேட்டேன் சரியா இப்போ யாருமே உனக்கு எதுவுமே செய்யலை சரியாத்தா இதெல்லாம் பங்காளியில் நடந்த முன்னாடி சாபமும் சண்டையும் விரையதும் வள்ளி குமிச்சாங்க ஒரு காலத்தில் உன் குடும்பத்தை சரியா உன் குடும்பமே நல்லா இருக்கக்கூடாது முன்னாடி உள்ளவங்க இந்த மாதிரி செஞ்சாங்களா என்னன்னு தெரியல தாய் எனக்கு அதே தாய் முன்னாடித்தேன் தாய் சொல்கிறேன் இப்போ சொல்லலை சரியா உன் பங்காளியில் முன்னாடி முன்னோர்கள் நடந்த சம்பவம் இதெல்லாம் அவங்க அள்ளி எறிஞ்சது உன் குடும்பம் வீணாக போயிடும்னு சொல்லி அவங்க அள்ளி எறிஞ்சதே இப்போ நீ யாரும் எந்த சண்டைக்கும் போடல எந்த செய்வனையும் உனக்கு எடுக்க சரியா நீ வந்த நாளையிலேருந்து உன் புருஷனோடத்தையும் போராடுற இன்ன வரைக்கும் சரியா வேற யாரோடையும் நீ போராடலை இதேன்னு சொல்லித்தா அதோட நீ யார்ட்டையும் போராடினது கிடையாது புருஷன் பிள்ளைகளோட போராடியே உன் வாழ்க்கை வீணாக போச்சு இனி தலைக்கு மண்ணுக்கு போகிற வரை இந்த போராட்டம் தான் கேட்டுட்டேன் சரியா கும்பிட தெய்வத்திட்ட மட்டும்தான் கண்ணீரை வடிக்கிற அடுத்தவட்ட சொல்லத்துக்கு நாதி இல்லைன்ட்ட சொன்னால் கேலியவளந்தான் பேசுவாங்க சிரிப்பாங்கன்னு சொல்லி மனசுக்குள்ள சொல்லி சொல்லி அழுது புழுங்கி இன்னைக்கு ஒரு சேலை முந்தாங்கியே கண்ணீரதே ஓடணும் சரியா தாயி நீ விட்ட கண்ணீர் கடல் அளவு போயிடுச்சு நீ கொஞ்சம் கண்ணீர் விடலை உண்மையா கொஞ்சம் கண்ணீர் விடலைத்தா நீ கடல் அளவு விட்டுட்டு இன்னைக்கு எங்கே போனால் கருமம் தொலையும் தெரியலேன்ட்டு உட்காந்துட்டேன் சரியா தாயி யார்கிட்ட போய் சொன்னால் இந்த விலையை எடுத்து விடுவாங்கன்னு தெரியலேன்னு சொல்லி உட்காந்துட்டேன் தேடி தேடி போகவும் முடியல ஓடி ஓடி உழைக்கவும் முடியல ஒன்றால் சரியாத்தா தெய்வத்திட்ட ஒப்படைச்சிட்டு தெய்வமே நீ இருந்தால் எனக்கு நல்லா செஞ்சால் முடி என் வாசல் இருக்க தெய்வம் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கியா நீ இருந்தால் எனக்கு நீ நல்ல வழியை காட்டு ஏன் ஒரு வாரிசுக்கு இப்படி இருக்குதேன்னு சொல்லி மன உழைச்சதே உனக்கு அந்த ஊற்றுற கஞ்சியை உன்னால் மன அள்ளி அந்த மயனை பார்த்தாவே அள்ளி குடிக்க முடியாது
அந்த கண்ணீர் 2 சொட்டு வந்து கஞ்சியில் விழுகணுத்தா. அந்த கஞ்சியத்தையும் நீ அள்ளி குடிச்சிக்கிட்டு இருக்க உண்மையா? அதெல்லாம் உண்மைதான் தாய். என் தாய் நீ தீர்த்து வைத்தா உன்னால் முடியாத எதுவும் இருக்கான்னு கேட்டு வந்து இங்கே உட்காந்துருக்க. இப்போ கேட்டு வாங்குவோம், வரத்தை கேட்டு வாங்கு. என் பிள்ளைக்கு சவரியா வாங்கி கொடுக்கணும் தாய். இந்த தாய்கிட்ட வந்துட்டேனத்தா, இந்த கிரகத்தை விலைக்கு இந்த தாய் தீர்வு கொடுக்குறீ. என் மயனை புது மனுஷனை ஆக்க தெய்வத்தினால முடியும்னு சொன்னேன். வேலைக்கு வந்தேன். இப்போ அந்த 2 வருஷமா முடங்கிட்டேன். நீ சொல்லிட்டத்தா சரியா? என் மயனை ஒரு புது மனுஷனை ஆளாக்கி கொடுக்கணும் சரியா? இந்த தாயை தேடி நான் வருவேன், என் பிள்ளைய கூட்டிகிட்டு அவன் சன்னதியில் நான் நிற்கணும்னு சொல்லியிருக்கேன் சரியா? இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்லை, இந்த தாய் சத்தியாக்கா கொடுக்குறேன். என் பிள்ளைய நான் திருத்தி தர முடியுதா நீனு?